தூக்கத்தின் வல்லமையை ஜெயிப்பது எப்படி? தூக்கம் ஒரு ஆரோக்கியமான விஷயம், உடலுக்கு தேவையான விஷயம். ஆனால் இது அதிகரித்து 8 மணிக்கூருக்கு மேலே 10 மணிக்கூர் 12 மணிக்கூர் தூங்குறவர்கள்லாம் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதிகமாக தூங்குறதுனால அவர்கள் லைஃப்பில் உள்ள டிவைன் பர்பஸ், தெய்வீக திட்டம், கோல் இதெல்லாமே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த தூக்கத்தை எப்படி ஜெயிக்க? இது அளவுக்கு மிஞ்சி போகும் பொழுது இது ஒரு போராட்டமாக மாறுகிறது. விசேஷமாக ஜெபிக்கிற தேவ ஜனத்திற்கு இது ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறது. கோலியாத்திற்கும் தாவீதுக்கும் சண்டை நடந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கோலியாத்தாக இந்த தூக்கம் செயல்படுகிறது. நம்ம செய்ய வேண்டும் என்று நினைக்கிற விஷயங்கள், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும் என்று நல்ல விஷயங்களை நம்ம தீர்மானிக்கும் பொழுது அதை குழப்பி விடக்கூடிய ஒரு பெரிய சதியாக, ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரியமாக இன்னைக்கு இந்த தூக்கம் மாறி கொண்டிருக்கு. நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபித்து கொஞ்சம் நடந்து உடல் பயிற்சி பண்ணி நம்ம லைஃப்பை நல்லா மாற்றலாம்னு நினச்சா 6 மணிக்கு எழும்ப வேண்டியவங்க 8 மணிக்கு எழும்புவாங்க. சிலர்லாம் 5 மணிக்கு எழும்பி ஆண்டவரை தேடிட்டு குடும்பத்தை கவனிக்கணும், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும்னு எழும்பணும் நினைக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஷெட்யூல் மாறி 7 மணி 8 மணின்னு எழும்புவாங்க. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும். இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக இப்போ என்ன நடக்குது, நிறைய பேர் 8 மணிக்காவது எழும்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் 10 மணிக்கு எழும்புகிறார்கள். இப்படி ரொம்ப மோசமாக அவர்களுடைய வாழ்க்கை தரமே வலுவிழந்து போய் கொண்டு இருக்குது இந்த தூக்கத்தினால். இந்த தூக்கத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது, இயேசு இதை எப்படி ஜெயித்தார், வேதம் இதை எப்படி ஜெயிக்க சொல்லுது, எப்படி நாம் இதை ஜெயிக்கக்கூடிய ரகசியத்தை பெற்றுக்கொள்ளணும், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இதில் நம்ம நிறைய ரகசியங்களை நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தின் அடிப்படையில் வசனத்தோடு, ஆதாரத்தோடு, அனுபவத்தோடு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாங்க இன்னைக்கு இந்த தூக்கம் என்ற எதிரியை நம்ம ஜெயிக்கக்கூடிய ரகசியத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, ஏன் நம்ம தூக்கத்தை ஜெயிக்கணும்? நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்களை இது தடை பண்ணும். உங்களை சந்தோஷமாக இது வாழ விடாது. உங்களை நம்பர் 1 உங்களை ஒரு ஃபெயிலியராக இது உணர செய்யும். காலையிலே தோத்துட்டிங்கன்னா மற்ற எல்லாமே தோல்வி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னால் முதல் எதிரி தூக்கம். நீங்கள் கண்ணை விழிக்கிறதே அந்த தூக்கத்தில் இருந்து தான் விழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதுட்டே தோத்துட்டிங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு டிஸப்பாயிண்டட் ஆயிரும், ரொம்ப சோர்வாயிரும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்கள் அப்படியே ஒரு பித்து பிடிச்ச ஒரு யானையை போல, மதம் பிடிச்சது போல நம்ம சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். யார் எதை கேட்டாலும் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ரீசனிங், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு மறு உத்தரவக்கூடிய ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி இழந்துருவோம். உங்களை நேசிக்கிறவங்க அம்மாவோ, மனைவியோ, பிள்ளைகளோ, இல்லை கணவரோ யார் உங்கள்கிட்ட பேசினாலோ நீங்கள் அவங்களுக்கு செம்மையாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் காலையிலே சோர்ந்து போயிட்டீங்க, காலையிலே டிஸப்பாயிண்ட் ஆகிட்டீங்க. இனி உங்கள் நாள் ஃபுல்லாகவே என்ன செய்யும், சோர்வாக இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அதே போல் ஆரம்பத்திலே சோர்வு வந்துட்டா இனி அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா இருக்காது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, இது கர்த்தர் தந்த நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுங்கன்னு சொல்லுது. யூ ஹாவ் டு ரிஜாய்ஸ் இன் திஸ் டே. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற நாள் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற எல்லாமே ஆசீர்வாதம் தான். கர்த்தர் எதை செய்தாலும் அது நன்மை தான். அதனால் அந்த நாளில் நம்ம சந்தோஷமாக இருக்காதபடிக்கு இந்த தூக்கம் என்ற அரக்கன், த ஜெயிண்ட், ஒரு அரக்கனை போல் நம்ம என்ன செய்து பிடித்து வைத்திருக்கு. நம்ம எழும்பணும்னு நினைப்போம். பாருங்கள், எத்தனை அலாரம், எத்தனை ஸ்னூஸ் பட்டன். இன்றைக்கி நிறைய பேர் அலாரம் செட் பண்ணுவாங்க. அலாரத்தில் இப்போ அலாரம் அடிக்கும்போது ஸ்னூஸ் ஆக்கிடுவாங்க. திரும்பி எழும்பலான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து, திரும்பி 10 நிமிஷம் கழித்து, இப்படியே அவங்க 5 மணிக்கு எழும்பணும்னு நினச்சவங்க 7 மணி வரைக்கும் ஸ்னூஸ் அமைக்கிட்டே இருக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. பாருங்களேன், அப்போ எத்தனை தடவை அவங்க தூக்கத்தை ஜெயிக்கணும்னு நினைத்தும் கிட்டத்தட்ட ஒரு 20 முறையோ 10 முறையோ அவங்க தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் எழும்பும் பொழுது அவங்க மனசு சொல்லும், காலையிலே 20 முறை நம்ம அலாரத்தை ஸ்னூஸ் பண்ண நமக்கு இனி என்ன தான் விளங்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த நாளே சோர்வாக மாறிடும். நல்லா புரிந்து கொள்ளணும், இது சாத்தானுடைய ஒரு பெரிய சதி. இயற்கையாகவே நம்ம உடல் சோர்வாக இருந்தாலும் அதற்கு தேவையான ரெஸ்ட் நம்ம எடுக்க தான் செய்கிறோம். 6 மணிக்கூர் 7 மணிக்கூர் எடுக்கிறோம். இது உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமானது. இதற்கு மேலே போகும் பொழுது தான் வேதம் சொல்லுகிறது அது ஆபத்து. உலக ரீதியாகவே அதிகமாக தூங்கும் பொழுது உடல் எடை போடுகிறது, ஒபிசிட்டி என்ற உடல் பருமன் என்ற வியாதி வருகிறது. அதிகமாக தூங்குறதுனால இந்த உடம்புல உள்ள நிறையா தேவன் கொடுத்த அருமையான விஷயங்கள் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளாடி உருவாக வேண்டிய சில ஹார்மோன்ஸ், சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அது தாறுமாறாக உருவாக தொடங்குகிறது. நல்ல ஒரு மெட்டபாலிசம் இல்லாத
ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இது இயற்கையாகவே பாதிப்பு உருவாகிறது. அதனால தான் அதிகாலையிலே எழும்பணும். வேதம் சொல்கிறது இருட்டோடு எழும்பினார்கள். அப்போ இன்றைக்கி இருட்டை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அந்த அதிகாலையே இன்றைக்கி பார்க்க மாட்டாங்க. நைட்டு நேரம் தூங்குறது தான், காலையில் வெளிச்சத்தை தான் பார்க்குறாங்க. விண்டோவில் வந்து சூரிய வெளிச்சம் அடித்து மூஞ்சில் சுட்டு எழும்பக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. என்னப்பா சூரியன் இவ்வளோ வெளிச்சம் அடிக்குது? ஏன்னா 10 மணி 11 மணிக்கெலாம் எழும்புறாங்க. வீட்டில் இருந்தால் போதும், அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துடும். கம்பெனிக்கு போகும்பொழுது, ஆஃபீஸ் போகும்பொழுது 5 மணிக்கு எழும்பிடுவாங்க. ஆனால் லீவு தானேன்னு ஒரு நாள் படுப்பாங்க, 8 மணிக்கு எழும்புவாங்க. அப்படியே ஒரு மாதம் லீவுக்கு வந்திருக்காங்கன்னா தொடர்ந்து பார்த்தா அவங்களுடைய பழைய லைஃபுக்கு வந்துடுவாங்க. கம்பெனியில் இருக்கும்போது 4 மணிக்கு எழும்பணும். ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலில் அதை கொண்டு வரல, நம்மளுடைய வாழ்வியலாக அதை நம்ம மாற்றலை. கம்பெனியிலேருந்து ஒரு மாதம் லீவ் விட்டுட்டதுனால, இல்லை வேலை இல்லாமையினால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஒழுக்கமான நேரத்தில் எழும்பலைன்னா நமக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. இதை சாத்தான் யூஸ் பண்ணுவான். சாத்தான் வந்து எப்போவுமே எங்கே மைனஸ் பாயிண்ட் இருக்கோ, எங்கே குறைவு இருக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய நபர் தான் அவன். அப்போ விசேஷமாக இந்த தூக்கத்தை எடுக்கும் பொழுது அதிகாலையில் உள்ள ஜெபம் கட்டாயிரும், தேவனோட உள்ள உறவு கட்டாயிரும். பிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல சாட்சி பெற மாட்டீங்க. என்ன பேசினாலும் எதிர்த்து எரிஞ்சு விழுந்தது போலே இருக்கும். உங்களுக்கு மக்களை பிடிக்காது, மக்களுக்கு உங்களை பிடிக்காது, குடும்பத்தில் உங்களை பிடிக்காது, பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்காது, மாமனாருக்கு பிடிக்காது, இல்லை மருமகளுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு கெட்ட சூழ்நிலை வருது. நிறைய பேர் 6 மணினா 6 மணிக்கு எழும்புவாங்க. இது இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற கிருபை இருக்குது. சரி, ஆவிக்குரியவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு சாத்தான் எழும்பே விட மாட்டான். அப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம தெளிவாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ நம்ம அதிகமாக தூங்குறதுனால வரக்கூடிய விளைவை நம்ம இயற்கையாக, ப்ராக்டிக்கலாக, சயின்டிஃபிக்கலாக நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வேதம் என்ன சொல்லுதுன்னு வேகமாக பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் சராசரியாக 6 மணிக்கூர் வைத்து அவன் தூங்குறான். ஒரு மனுஷனுடைய வாழ்வியலை நம்ம என்ன செய்யலாம், 75 வருஷமாக எடுத்துக்கொள்வோம். 90 வாழ்கிறாங்க, 100 வாழ்கிறாங்க, 60 வாழ்கிறாங்க, 50 அவங்களுடைய ஜீவன் போகுது. ஆனால் 75 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கூடையும் இல்லை, ரொம்ப குறவும் இல்லை, மீடியமாக நல்ல ஆயுஷ்காலம் 75ன்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த 75 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தாராருன்னா, நீங்கள் அதில் 6 மணிக்கு ஒரு தினமும் தூங்குறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 18 வருஷம் 9 மாதம், கிட்டத்தட்ட 19 வருஷம் சொல்லிக்கிடலாம். அப்போது 19 வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் தான் குறைவு. அப்போது கிட்டத்தட்ட 18 வருஷம், 18.25 வருஷம், 19 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். 19 வருஷம் நீங்கள் தூங்கியே கழிக்கிறீங்க. யோசித்து பாருங்கள். 5 வருஷம் நீங்கள் தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை 5 வருஷம் தூங்கிட்டு எழும்பிச்சுன்னா அவங்க கூட உள்ளவன் எல்லாம் இன்ஜினியரிங்கினுடைய 4th இயர் வந்துடுவான், 3rd இயர் வந்துடுவான். யோசித்து பாருங்கள். +2 முடிக்கிற ஒரு பிள்ளை 5 வருஷம் தூங்கிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். அவன் கூட உள்ளெல்லாம் டாக்டர் முடிச்சிருவான். இவங்க +2 தான் முடிச்சிருப்பாங்க. அப்போ 5 வருஷம் இழந்தாலே நமக்கு நிறைய இழக்கிறோம். ஆனால் நம்ம 75 ஆண்டு கர்த்தர் தாராருன்னா, இந்த 75 ஆண்டில் நம்ம வந்து 18 ஆண்டுகள் 19 ஆண்டுகள் தூங்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மையை பாருங்கள். இதில் நம்ம குளிக்கிறதுக்கு எடுத்த நேரம், சாப்பிடுகிறதுக்கு எடுத்த நேரம், பயணம் செல்கிறதுக்கு எடுத்த நேரம், இப்படிலாம் பார்த்தா அது ஒரு 10 வருஷம் போயிடும். இதில் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு நம்மளுடைய வேலையை செய்த நேரம், கர்த்தருக்காக செலவிடாமல் நம்ம வேலையை செய்த நேரம், சமையல் செய்த நேரம், பிரியாணி செய்த நேரம், தோசை செய்த நேரம், ஊரில் நம்ம விசிட்டர்ஸை பார்க்க போன நேரம், இதெல்லாம் கழித்து ஒரு 15 வருஷம் ஒதுக்கி வச்சா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த 75 வருஷத்தில் மீதி 35 வருஷம் தான் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றா போக 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 குட்டி குட்டியாக டைம் போக போக கடைசியில் பார்த்தா நம்ம எத்தனை வருஷம் தான் நம்ம ஜெபித்தோம் என்று நமக்கு தெரியாது. பரலோக சித்தத்திற்காக என்ன செய்தோம் நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் நமக்காகவே வாழ்ந்துருவோம். இது வந்து 6 மணிக்கூர் தூங்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய 75 வருஷ கணக்கை தான் சொன்னேன். 19 வருஷங்கள் அவங்களுக்கு வீணாகுகிறது, தூக்கத்தில் கழிகிறது. இதே ஒரு மனுஷன் தினமும் 7 மணிக்கூர் தூங்கினாங்கன்னா 75 வயசு வரும்பொழுது அவங்க கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள், அதாவது 21 வருஷம் 10 மாதம் 15 நாட்கள் அவர்கள் கழித்திருக்கிறாங்க தூக்கத்தில். எளிமையாக சொல்லப்போனால் 22 ஆண்டுகள் அவங்க என்ன செய்கிறாங்க, தூங்கிட்டாங்க. இது கூட பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஆரோக்கியமான தூக்க நேரம். 6 மணிக்கூர் 7 மணிக்கூர் ஆரோக்கியமானது தான். இப்போ உங்கள் லைஃப்பில் 75 வருஷம் ஆண்டு தாராருன்னா அதில் எத்தனை வருஷம் தூங்க நீங்கள் விரும்புகிறீங்க? அந்த தூக்கத்தை நிர்ணயிக்கிறது உங்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய தூக்கத்தினுடைய அருமைத்தன்மை. நீங்கள் 7 மணிக்கூர் 6 மணிக்கூருக்கு மேலே தூங்குறீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் பல வருஷத்தை இழந்துருவீங்க. நீங்கள் நினைப்பீங்க, நான் 8 மணிக்கூர் தானே தூங்கினேன், 1 மணிக்கூர் தானே கூட தூங்கினேன், நான் 9 மணிக்கூர் தானே தூங்கினேன், நான் 2 மணிக்கூர் தானே கூட தூங்கியிருக்கிறேன்.
அப்படி நீங்கள் யோசிக்கலாம். சராசரியாக 6லேருந்து 7 மணிக்கூர் நீங்கள் தூங்கலாம். பெண்கள் 8 மணிக்கூர் கூட தூங்கிக்கலாம். 9 மணிக்கூர்னால் நீங்கள் தூங்கலாம். பெண்கள்லாம் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறவங்க, காலையிலேருந்து வேலை செய்கிறவங்க, ஒரு தப்பு இல்லை. ஆனால் இந்த 8 மணிக்கூருக்கு மேலே ஒரு நபர் தூங்கும் பொழுது அவங்க ஆயுசு நாட்கள் 75 வருஷம் இருக்குதுன்னா 8 மணிக்கூர் தூங்குறவங்க 75 வருஷத்தில் 25 வருஷம் அவங்க தூக்கத்தில் கழிக்கிறாங்க. 50 வருஷம் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க பிரயோஜனப்படுத்துகிறாங்க. அந்த 50 வருஷத்துலேயுமே பயணம், சமையல் இப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷம் போயிருக்கும். ஆக மொத்தம் 30 வருஷம் தான் அவங்க கையில் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது, வைக்கிறது, சொந்தக்காரங்களை பார்க்குறது, கல்யாணம் விட்டு போகிறது, இப்படியெல்லாம் பார்த்து ஒரு 10 வருஷம் போகும். மீதி 20 வருஷம் தான் இருக்குது. இந்த 20 வருஷத்தில் அவங்க பிள்ளைகளை கவனிக்கிறது, அதை செய்கிறது, இதை செய்கிறது, திருமணம், அது இதுன்னு சொல்லி இப்படி ஒரு 10 வருஷம் போகலாம். நிறைய காரியங்களை செஞ்சு இப்போது நம்ம கர்த்தருக்காக கொடுத்த நேரம் எவ்வளோ இருக்குது, பரலோக ராஜ்யத்துக்காக செய்தது எவ்வளோ இருக்குது. ஜஸ்ட் ஒரு 8 மணிக்கூர் தூங்குறதுனால 25 வருஷம் நமக்கு பாழாகிறது. அதை விடுங்க. அதை காட்டிலும் கொடுமை என்ன, அதிகமாக தூங்குகிற சோம்பலின் ஆவியை உடையவர்கள் தூங்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க, 10 மணிக்கூர் தூங்கிடுறாங்க. நிறைய பேர் தூங்குறாங்க. 10 மணிக்கூர் தூங்குனா அவர்கள் வாழ்க்கையில் அவங்க இழக்க போகிறது 31 வருஷம். 75 ஆண்டுகளில் 31 வருஷம் போச்சுன்னா அவங்க தூங்கியே 31 வருஷம் கழிச்சதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் மீதி இருக்கிறது மிஞ்சி போனால் 45 வருஷம் என்னவோ தான் இருக்குது. அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம 10 மணிக்கூர்லாம் இன்றைக்கி தூங்குறவங்க இருக்காங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் 30-40 மணிக்கூர் நீங்கள் இழந்துடக்கூடாது. மணிக்கூர் கிடையாது, 30 வருடங்களில் நீங்கள் இழந்துடக்கூடாது. நான் சொல்கிறது 30 மணிக்கூர் இல்லை. ஒரு நாள் தூக்கம் நமக்கு 10 மணிக்கூர்னா 3 நாள்லேயே நீங்கள் 30 மணிக்கூரை வாங்கிடுவீங்க. தேவஜனங்களை இந்த கணக்குகளை நீங்கள் புரிகிறதுக்காக தான் சொல்கிறேன். இது அநேகர் வாலிபர்கள் கேட்பாங்க, இது அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். அதனால் இதை சொல்லிவிட்டு நம்ம வேதத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது நம்ம லைஃப்பில் 3 நாள் 10 மணிக்கூர் வச்சு தூங்கினாலே 30 மணிக்கூர் போயிடுது. ஆனால் இது 30 மணிக்கூரை பற்றி பேசலை. 31 ஆண்டு 3 மாதம் 10 மணிக்கூர் தூங்குறவங்களுக்கு 75 வயசில் கழிந்து விடும். நீங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு தூங்கலை, 75 வயசு வரும்பொழுது 30 ஆண்டு தூக்கத்தில் போகும். நீங்கள் புரோஜனமாக இருந்தா, நீங்கள் அதை புரோஜனப்படுத்தி கொண்டா யோசித்து பாருங்கள். உங்களுக்கு 1 வயசுலேருந்து 30 வயசு வரும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. 30 ஆண்டு வாழ்ந்தீங்க. அந்த ஆண்டு 30 வயசினுடைய இளமை ஆண்டை நம்ம தூங்கியே கழிக்கிறோம். இதிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்ம தேவனுக்காக சிலதை சாதிக்கிறதுக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நம்ம விரைவாக என்ன செய்வோம், ஒவ்வொரு காரியமாக பார்த்துருவோம். அப்போது தூக்கம் நீங்கள் நினச்சதை செய்யக்கூடாதபடி உங்களை ஒரு தோல்வியாகவே ஃபீல் பண்ண வைக்குது. அப்போ தேவைக்கு தூங்கிட்டு தேவைக்கு மிஞ்சினதை நம்ம தூங்குறதை ஜெயிக்கணும். ஏன்னா தூக்கத்தின் ஆவிகள் இருக்கிறது, தூங்க வைக்கக்கூடிய மோசமான ஸ்பிரிட் இருக்கிறது, கெட்ட கனவுகளை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், அப்படியே தூங்க வச்சிரும். வேதம் இந்த தூக்கத்தை பற்றி என்ன சொல்லுது, தூக்கம் நம்ம எப்படி ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது, அதிகமாக தூங்குறவங்கள பார்த்து சோம்பேறின்னு சொல்லுகிறது. சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு படுத்து கொண்டு இருப்பேன்னு சொல்லுவாயா அப்படின்னு வேதம் அழகா சொல்லுது. அப்பொழுது உன் வறுமை வழிபோக்கனை போல, உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வருமா. அதாவது நம்மளுடைய வறுமை வரும். ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் மேல்மச்சி நாசாகும்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ரொம்ப சோம்பேறியாக இருந்தால் வறுமை வரும். அதற்கு எடுத்துக்காட்டுக்குள்ள வசனம் தான் நீதிமொழிகள் 6:9-11 வரைக்கும் வாசித்தேன். எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு வேதம் சொல்லுகிறது. எறும்பு சுறுசுறுப்பாக இருக்கும், அதுக்கு தலைவன் இல்லையா, ஆனால் அது அவ்வளோ வேலைகளை கரெக்டாக செய்தான். மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே கோடை காலத்தில் எல்லா ஆகாரத்தையும் சேர்த்து மழை வர்றதுக்கு முன்னாடி அது தன்னை ஆயத்தப்படுத்துது. அதுக்கு எந்த தலைவரோ எந்த பிரசிடெண்ட்டோ சிஎம்ஓ எம்எல்ஏயோ கிடையாது. நமக்கு எல்லாமே இருந்துமே நம்ம சோம்பேறியாக இருக்கிறோமேன்னு வேதம் கேட்கறது. இதே போல் நீதிமொழிகள் 20:13 தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ தூக்கம் வந்தாலே தரித்திரம் வந்துடும். அதே வசனம் சொல்லுகிறது, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கண் விழித்திருந்தால் ஆகாரம் கிடைக்கும். போத் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி. நீங்கள் ஆவிக்குறி ரீதியாக கண் விழித்திருந்தீங்கன்னா வேத வசனம் என்ற ஆகாரத்தை கர்த்தர் தருவார். அதே நேரம் ஓவர் டைம் டியூட்டிலாம் பார்ப்பாங்க. அந்த நேரம் கண் விழித்து தான் இருக்கிறாங்க. உலக ரீதியாக ஓவர் டைம் டியூட்டி பார்க்கும்பொழுது அதுக்குள்ள பணமும் இந்த உலகத்துலேயும் கிடைக்குது. அப்போ 2 விதத்துலேயுமே உலக ரீதியாக சரி ஆவிக்குறி ரீதியாக சரி தூக்கத்தை ஜெயித்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீதிமொழிகள் 24:30
33-34 சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு படுத்திருப்போம் என்பாயோ, அப்பொழுது உன் வறுமை வழிப்போக்கனைப் போல வரும், உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும். முதல்ல நீங்கள் புரியணும், நீங்கள் செல்வாக்காக மாறணும், ஆவிக்குரிய செல்வந்தனாக மாறணும், உலக செல்வந்தனாக மாறணும்னா நீங்கள் தூக்கத்தில் கரெக்டாக இருக்கணும். உங்களை குறைவாக தூங்க சொல்லலை, உங்களை அந்த அளவுக்கு மிஞ்சின தூக்கத்திலிருந்து எலும்பு ஆண்டு சொல்லுகிறார். வேதமே சொல்லுது, தூக்கத்தை விட்டு எலும்பு, மரித்தோரிடத்தில் இருக்கிற நீ எலும்பு, கர்த்தர் உன்னில் பிரகாசிப்பார், கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார், எலும்பி பிரகாசின்னு சொல்லுகிறது. தூசியை உதறிட்டு எலும்புன்னு சொல்லுது. நம்ம படுத்திருக்கிற பெட்ஷீட்டில் தூசி இருக்கும், அந்த தூசியை உதறிட்டு எலும்பணும். பாவம் என்ற தூசியை உதறிட்டு எலும்பணும். நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்ருவாங்க, இந்த அதிகமாக சாப்பிட்றது ஒரு பாவம் வேதம் சொல்லுது. அதே போல் அதிகமாக தூங்குறதும் பாவம். அப்போ வேதம் தூங்குகிறதை குறித்து என்ன சொல்லுது நம்ம தெளிவாக இப்போ பார்த்தோம். அப்போ நம்மளை சோம்பேறின்னு சொல்லுது, நமக்கு தரித்திரம் வரும் என்று சொல்லுது. இதெல்லாம் வேதம் சொல்லுகிற உண்மை. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசுராஜா என்ன சொல்கிறாரு, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த தூக்கத்தை செய்கிறாரு, அவர்களுடைய சீசர்கள் எப்படி ஆகப்பட்டாங்க, போராட்டத்தில் எப்படி மாற்றினாங்கன்னு நம்ம வேகமாக பார்க்கலாம். மத்தேயு 26 40, 41, 42 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்களேன், ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. நம்ம சோதனையில் விழக்கூடாது, பாவத்தில் விழக்கூடாது, மனைவியை ஒரு கணவர் அடிக்கக்கூடாது, இல்லை கணவர் மனைவிட்ட சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள் கணவர் மனைவி எல்லாரும் பிரிஞ்சு போகக்கூடாது, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், ஆஃபீஸில் நல்ல டேலண்டாக இருக்கணும், செய்கிற காரியங்கள் வாய்க்கணும்னா நீங்கள் சோதனையில் அகப்படக்கூடாது. நீங்கள் சோதனையில் அகப்படுறதுக்கு பிசாசு நிறைய வழிகளை வைக்கும் பொழுது நீங்கள் ஜெபித்தால் சோதனையிலிருந்து ஜெயிக்க முடியும். அதான் அவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா? அப்படின்னா என்னென்னா, 1 மணி நேரம் இயேசுக்கு குறைவு ஜெபம் பண்ணுறது. இயேசு பல மணிக்கூர் ஜெபித்தவர், அதனால தான் அவர் கேட்குறாரு. நம்ம என்னைக்கு ரொம்ப தாழ்ந்து பேசுவோம். நீங்கள் வழக்கம் போல் ஒரு ஏழைக்கு நீங்கள் தினமும் 50 ரூபா கொடுக்குற ஆள், 100 ரூபா கொடுக்குற ஆள்னா, உங்கள் ஃப்ரெண்டு கூட வரும்பொழுது ஒரு ஏழை நிற்கும் பொழுது நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 10 ரூபாவது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் 100 ரூபா 50 ரூபா கொடுக்குற நபராக இருக்கிறீங்க. அதே இன்னொரு நபர் சொல்கிறாங்க, ஒரு ரூபாவது கொடுக்கக்கூடாதா? அப்போ அந்த நபர் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து பழகியிருக்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவர் அதிகமாக ஜெபித்து பழகினதுனால தான் சீசரில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது கொடுக்கக்கூடாதா? ஏன்னா அதுவே குறைவு. நம்ம இந்த குறைவான 1 மணிக்கூறும் கொடுக்க மாட்டோம். அதனால தான் நமக்கு சோதனை. இந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கிறது என்ன அர்த்தம்னா, எப்போவுமே ஜெபிக்க வேண்டிய அர்த்தம். அதை தான் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபிங்க, ப்ரே வித்தவுட் சீசிங். பவுல் மூலமாக ஆண்டு எழுதின வார்த்தை. ஸோ அப்போ இதை நம்ம செய்யணும்னா இதற்கு தடை என்ன நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சோதனைக்குள்ளாடி மாட்டக்கூடாது, நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சக்ஸஸாக இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஆனால் இதனுடைய எதிரி யாருன்னு பாருங்கள், ஆவி உற்சாகமாக இருக்குது, மாம்சம் பலவீனமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய ஆவிக்குரியவங்க ஜெபிக்காமல் போகிறது காரணம், அவங்க மாம்சம் அவங்கள பலவீனப்படுத்துது. உங்கள் மாம்ச எண்ணங்கள், இந்த மாம்ச எண்ணம் ஃபீட் ஆகுது. எப்படி அது நிறையுது? உங்கள் வயிறு நிறையிறது போல் உங்கள் மாம்சம், உங்கள் செல்ஃப் அது நிறைந்து கொண்டு இருக்குது. எப்படி நிறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஜங்க்னா தேவையில்லாத விஷயம், ஜங்க் ஃபுட்டு இருக்குது. இதே போல் ஜங்கான விஷயங்கள் இருக்குது, உலகத்தில் அசுத்தமான விஷயங்கள் இருக்குது, டைம் பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது, மூவிகள் இருக்குது, சினிமாக்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து 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 நம்ம கண்கள் உள்ள என்ன செய்யுது, நம்ம ஆத்மாவை கரைப்படுத்தி கொண்டு இருக்குது. நம்ம தேவையில்லாததை கேட்டு 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 உள்ள கரைப்படுது. இதெல்லாம் ஓவர் டோஸாக நமக்குள்ளே போகும்பொழுது, துன்மார்க்கரோடு வேலை பார்க்குறவருடைய ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது எல்லாரோட நம்ம கலந்து இருந்தோன்னா நம்ம தனிப்பட்ட ஜீவியம் வாழ முடியாது. கொஞ்சம் புளித்த மாவு எல்லா நல்ல மாவையும் நாசம் ஆக்கிரும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நிறைய மோசமாக பேசுகிறவங்கள நீங்கள் இனிமையாக கேட்டு, அடுத்தவங்களை குறை சொல்கிற கதைகளை இன்பமாக கேட்டு, ஊழியரை குறை சொல்கிற கதையை இன்பமாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஆத்துமா கரையாகும். நம்மளுடைய சகோதரனுடைய எந்த ஒரு அவமானத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. அது நம்ம கேட்டுட்டு நம்ம காதை கழுவி வந்துடணும். அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடணும். இயேசு ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்து, வசனத்தினால் நம்மளை சுத்திகரித்து, நம்ம காதை அசுத்தத்தை கேட்கறதுக்கு அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்குனால நம்ம சுத்திகரிக்கணும். இல்லைன்னா நம்ம ஆத்மா கரப்படும். அப்போ என்ன செய்யும்? நம்ம மாம்சம் பலன் கொள்ளும், நம்ம ஆவியை ஜெயிக்கும். அதனால தான் ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொன்னார் இயேசு. திரும்பி இயேசு என்ன செய்கிறார்? அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்னை விட்டு நீங்கள் கூடனா என்னை விட்டு போகட்டும்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு திரும்பியும் வந்தார்னா, திரும்பியும் சீசர்கள் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க.
அப்படி அவர் பயங்கரமான ஒரு நித்திரையில் இருக்கிறாங்க. அப்போ அவர் அதை பார்க்குறாரு. பல முறை அவங்கள திரும்பி எழுப்புறாரு. அவர்கள் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம், தேவ ஜனங்களே, அவர்களுக்குள்ளாடி அந்த தூக்க மயக்கம் வந்துட்டு, தூக்கம் என்ற சோம்பேறித்தனம் வந்துட்டு, தரித்திரம் வந்துட்டு. இப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா தூக்கத்தை விரும்பினாங்க. அவங்க எல்லாரும் மறுதளித்தாங்க, போராடினாங்க, சிதறி ஓடினாங்க. ஒரு சிலர் தான் அப்படி பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்படி அவங்க வேதனையை சகித்தாங்க. சரி, இப்போ இந்த தூக்கத்தை ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது நம்ம உள்ளான மனுஷன். இந்த புதிய ஏற்பாட்டில் தான் ஆவியில் மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எங்கே மரித்திருந்தோம்? நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம். அப்போ எதை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது? அக்கிரமத்தில் மரித்த நம்மளை, பாவத்தில் மரித்த நம்மளை கர்த்தர் உயிர்ப்பித்தாராம். அப்படின்னா நம்ம சரீரத்தில் மரிக்கலை, பாவம் செய்து மரித்திருக்கிறோம். ஏதோ ஒன்று நமக்குள்ளே மரிச்சு இருக்கிறதுனால தான் ஜெபிக்க முடியலை, மரிச்சு இருக்கிறதுனால தான் வசனத்தை கேட்க முடியல, தூக்கமாக வருது. அப்போ இது உயிர் அடைந்தால்தான் வசனத்தை கேட்க முடியும். அப்போ வசனம் போக வேண்டிய இடமே உங்கள் உள்ளான மனுஷன், அந்த ஆவின்னு சொல்லக்கூடிய உறுப்பு. இந்த உள்ளான மனுஷன் இப்போ மரித்து போயிருக்கிறான். அப்போ இது உயிரடையணும்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இது உயிரடையும். உயிரடைந்த இது உயிரோடு இருக்கணும்னா வேத வசனத்தை உணவாக நம்ம உண்ணணும். ஏன் சபை கூடுதலை விட்டு விடாத, கூடி ஜெபி. எங்கே 2-3 பேர் கொடுக்குறாங்களோ அங்கே இயேசு இருக்கிறாரு, அதனால் கூடி ஜெபி. இப்படிலாம் ஏன் வலியுறுத்துகிறாங்க? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் மறுபடி பிறந்த ஆவி உயிரடையும். ஒரு குழந்தைய பெக்கிறது விஷயம் இல்லை, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதை வளர்க்குறது தான் விஷயம். நானும் பிள்ளையை பெற்றுட்டேன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, அதை ஆளாக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு போராட்டம் வரும், காய்ச்சல் வரும், வியாதிகள் வரும், நம்ம அதை கவனிக்கணும். இதே போல் நம்ம உள்ளான மனுஷனுக்கு இனி போராட்டம் வரும். மறுபடி பிறந்தா இச்சைகளுடைய போராட்டம் வரும், உலக இச்சைகள் வரும், ஆடம்பரங்கள் தாக்கும். இது எல்லாமே நம்ம வசனத்தினால மேற்கொள்ளணும். அதனால தான் இந்த ஆவியில் நீங்கள் மறுபடி பிறக்கணும். அதான் ஆண்டு சொன்னார் நிக்கோதேமை பார்த்து, நீ பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா நீ மறுபடி பிறந்தால் தான் முடியும். அவர் அழகாக கேட்குறாரு, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு 50 வயசு மதிக்கத்தக்க இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேட்குறாரு, நான் இப்போ எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே போக முடியும்? என் அம்மா கர்ப்பத்துக்குள்ளே திரும்பி போயிட்டு எப்படி வர முடியும்? அவர் கேட்டதுக்கு லாஜிக் தான், கரெக்ட் தான். பட் ஆனால் ஆண்டு சொன்னது, இட் இஸ் நாட் த ஃபிசிக்கல் பர்த், இட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பர்த். அது ஒரு சரீர ரீதியான அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது. அது ஆவிக்குரிய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஆவிக்குரிய கருவறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேத வசனம் என்ற கருவறையிலிருந்து அந்த அருமையான ஆவியானவர், தேவனுடைய அந்த ஆவியினுடைய அந்த பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்குள் போகும் பொழுது அது ஒரு வித்தை போல் போய் அது நம்மளை மறுபடி பிறக்க வைக்கிறது. அந்த பிறப்பை பற்றி தான் இங்கே சொல்லுது. அப்படி பிறக்கப்பட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவி உற்சாகமாக இருக்கும். அப்போ நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நீங்கள் மறுபடி பிறந்திருப்பீங்க. அந்த ஆவியை மெயின்டைன் பண்ணாததுனால, உங்கள் உள்ளான மனுஷனுக்கு ஒழுங்கான ஆகாரம் கொடுக்காததுனால உங்கள் மாம்சம் பலனாயிருக்கும். தென்னாலிராமன் வளர்த்த குதிரையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அவன் தினமும் என்ன செய்ய மாட்டான்? சாப்பாடே போட மாட்டான். ஊரில் ராஜா என்ன செய்கிறார்? ஒரு போட்டி வைக்கிறாங்க. எந்த குதிரை முரட்டு குதிரையாக பலவுள்ள குதிரையாக இருக்குதோ அந்த நபருக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு 100 குதிரையை கொடுக்குறாங்க. அப்போ தெனாலிராமனும் கொடுத்தாங்க. தெனாலிராமனுக்கு ராஜா கொடுக்கக்கூடிய அந்த காசில் அவன் நல்லா புல் போடக்கூடிய காசெல்லாம் எடுத்து அவன் நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டான். இதுக்கு சாப்பாடே போட மாட்டான், காஞ்சி போனால் வைக்கல போடுவான். அப்போ ராஜா என்ன செஞ்சார்? எல்லா குதிரையும் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வாரார். எது அழகாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குதுன்னு பார்க்க வரார். அப்போ ராஜா என்ன செஞ்சார்? எல்லா குதிரையும் பார்த்தாரு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு குதிரையை பார்க்குறாரு, அது தெனாலிராமன் குதிரை. அதுதான் ரொம்ப முரட்டு குதிரையாக இருந்திருக்கு. ஏன்னா ராஜா தன்னுடைய தாடியை விட்டு அப்படியே மெதுவாக எட்டி பார்க்கும் பொழுது வழக்கம் போல் இந்த தெனாலிராமன் காஞ்ச புல்லை தானே போடுவான். அப்போ ஏதோ காஞ்ச புல் உள்ளே வருதுன்னு சொல்லி ராஜாவுடைய தாடியவே அது கடிச்சிரும். அப்போ ராஜா சொன்னார், இதுதான் முரட்டு குதிரை, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வெளியே எடுத்தா அது எலும்பும் தோலுமாக இருந்துச்சு. 100 குதிரைகளும் அதில் 99 குதிரைகளும் அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு குதிரை ரொம்ப எலும்புந்தோலுமாக இருந்துச்சு. அப்போ கேட்டார், இது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுச்சு? அப்போ அவன் சொன்னால், நான் தினமும் காஞ்ச புல் போடுவேன், அது முரட்டுத்தனமாக வெறியாக இருக்குது. இப்போ பச்சை புல்லை காமிச்சோன்னா அது சாப்பிட்ரும். அப்போ தான் புரிஞ்சார், இது முரட்டு குதிரை இல்லை, இது பஞ்சம் பிடிச்ச குதிரை. பஞ்சத்தில் என்ன கடிச்சிட்டுன்னு நினச்சார். எதிரி முன்னாடி போனால் இது விழுந்துடும். இதே போல் தான் தேவச்சனமே ஒரே நேரத்தில் தான் ஆவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும், மாம்சத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் ஆவிக்கு காலையில் என்ன செஞ்சுருவீங்க? வேத வசனத்தை வாசிக்கிங்க. உடனே காலையில் ஆனோன்னா சாப்பிட்றீங்க. இப்போ மத்தியானம் ஆகுது, திரும்பியும் உணவு உங்கள் மாம்சத்துக்கு சாப்பிட்றீங்க, நான் ஆவிக்கு
ஆவிக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்போ ஆவி பலவீனப்படும். நைட் ஆகுது, திரும்பியும் மாம்சத்துக்கு சாப்பிட்றீங்க. ஆனால் நைட்டு நிறைய பேர் பைபிளை வாசிக்காமல் தூங்கிடுவாங்க. அப்படி ஜெபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் தூங்கும்பொழுது உங்கள் ஆவி பலவீனப்பட்டுட்டு, இதுக்கு இடையில் நம்ம மாம்சத்துக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம். அந்த நேரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நம்ம ஆவியும் பலப்படும். இதே மாதிரி மாலையில் ஒரு 4 மணிக்கு என்ன செய்வோம், ஒரு டீயோ போண்டாவோ வடையோ சாப்பிடுவோம். அதே நேரம் நம்ம ஆவிக்கும் ஏதாவது கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு நேரம் நம்ம மாம்சத்தை பேணும் பொழுது நம்ம ஆவியும் கவனித்தோன்னா நம்ம ஆவியும் கூட வளரும். ஆனால் வளராததுனால தான் மாம்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காலையில் ஆவி எலும்பி ஜெபின்னு சொல்லும். ஆனால் மாம்சத்துக்கு நீங்கள் தான் 5 நேரம் சாப்பாடு போட்டாச்சு, 3 நேரம் உணவு, 2 நேரம் ஸ்நாக்ஸு. இப்போ அது எலும்புமா? அதோட நம்ம உடலை நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாம்சத்துக்குள்ள சாப்பாடுகளையும் கொடுத்து, நல்ல ஸ்நாக்ஸையும் கொடுத்து, நல்ல டிவியும் பார்த்து, நல்ல நண்பர்களோடு பேசி, உலக விஷயங்களை பேசி, 4 கதவுல 4 வீட்டினுடைய விஷயங்களையும் பேசி நம்ம சிந்தனையெல்லாம் கரெக்டாகி தூங்குவோம். இப்போ வசனம் கிரிய செய்யாது. அதனால தான் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஆவி பிறக்கணும். 1 யோவான் 5:4 சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பார்த்தீங்களா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எதையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தை ஜெயித்துருவீங்க. உலகத்தை ஜெயிக்கிற நீங்கள் தூக்கத்தை ஜெயிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக முடியும். ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால நம்மளால் ஜெபிக்க முடியலை. இன்னொரு ரகசியத்தை பார்த்து நம்ம வேகமாக முடிக்க போகிறோம். ரோமர் 16 வசனம், அதாவது 6வது அதிகாரத்தில் 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருப்பீர்கள் என்று அறியீர்களா? ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பாவத்துக்கு உங்களை அடிமையாக விட்டு கொடுத்தீங்கன்னா பாவம் உங்களுக்கு எஜமானனாக இருக்கும். நீங்கள் நீதிக்கு, அதாவது கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழ்ப்படிதலுக்கும் நீதி செய்கிறதுக்கும் அடிமையாக இருப்பீங்க. அது உங்களுக்கு எஜமானனாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் தூக்கத்துக்கு உங்களை அடிமைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா தூக்கம் எஜமானனாக இருக்கும். ஆனால் தூக்கத்தை ஜெயித்து எழும்பி ஜெபிக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா ஜெபம் அதிகாரியாக இருக்கும். அப்போ நம்ம விட்டு கொடுக்குறதுல தான் இருக்குது. நம்ம எப்படி விட்டு கொடுக்குறோம்? நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படியே கட்டலில் படுத்திருக்கும் போது தூக்கம் வரும்போது எலும்பி நம்ம உட்காந்துடணும், அப்போ நம்ம ஜெயித்திடலாம். இல்லை, நீங்கள் எலும்பி உட்கார முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் நேற்றுக்கு பண்ண விஷயம் உங்களை தடுக்கும். நீங்கள் காலையில் எழும்ப முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நேற்றுக்கு பண்ண விஷயம். நீங்கள் காலையில் எழும்பி உட்காந்து நான் தூக்கத்தை ஜெயித்துறேன்னு சொல்கிறது இது மல்யுத்தம் கிடையாது. இதெல்லாம் நடக்காது. இது நம்மளுடைய உடல் சோர்வு மட்டும் இல்லை, நம்ம ஆத்மாவில் உள்ள சோர்வு, நம்ம உள்ளான மனுஷனில் உண்டான கரப்ஷன் சொல்லலாம். நமக்கு உற்சாகம் இல்லாத தன்மை. யோசித்து பாருங்கள், நாளைக்கு கல்யாணம்னா எவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க, டக்குன்னு எழும்பிடுவாங்க. நாளைக்கு அமெரிக்கா போகிறாங்கன்னா எவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க, ஏன்னா ஏதோ ஒன்று அவங்கள உற்சாகப்படுத்துது. ஆனால் அதே இது நாளைக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வராங்கன்னா காலையில் வரைக்கும் லேட்டாக இழுத்து அடித்து நம்ம தூங்குவோம். காரணம், நம்ம உள்ளத்துக்கு சந்தோஷம் ஏதோ ஒன்று இருந்தால் எழும்பிடுது. அந்த சந்தோஷம் தினமும் நமக்கு வேணும். ஏதோ கல்யாண நேரம் மட்டும் நம்ம எழும்புனா விஷயம் கிடையாது. நாளைக்கு நம்ம தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணம், அதுக்கு நம்ம எழும்புகிறோம். அது ஆடிக்கும் அமாவாசைக்கும் ஒன்று நடக்கும். தினமும் நீங்கள் உற்சாகமாக இருக்கணுமே, அனுதினமும் நீங்கள் அதிகாலையில் எழும்பணுமே. இதுக்கு என்ன செய்ய? இதுதான் உங்கள் உள்ளான மனுஷன் உள்ள பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணணும், அதை நீங்கள் சரிப்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் அதிகாலையில் 5 மணிக்கு எழும்புறீங்கன்னா, நீங்கள் 5 மணிக்கு எழும்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு படுத்தா எப்படி எழும்ப முடியும்? யோசித்து பாருங்கள். டிவியெல்லாம் நோண்டிட்டு, செல்ஃபோனெல்லாம் நோண்டிட்டு 1 மணி 2 மணிக்கு படுத்தா எப்படி நீங்கள் 5 மணிக்கு எழும்ப முடியும்? இயற்கையாகவே முடியாது. 2 மணிக்கு படுக்கிற நபருக்கு 3 மணிக்கூர் தான் இருக்குது. 2, 3, 4, 5 இந்த 3 மணிக்கூர் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு பத்தாது. அவனுடைய உடல் சோர்வாக இருக்கும். அப்போ அவங்க படுக்கிறத கொஞ்சம் நீட்டமாக, அவங்க ஆல்ரெடி ஒரு 8 மணிக்கோ ஒரு 10 மணிக்கோ 9 மணிக்கோ அவங்க படுக்கணும். அப்போ தான் அவங்க நினச்ச மாதிரி 5 மணிக்கு எழும்ப முடியும். அட்லீஸ்ட்டு 11 மணி 11:30க்கு தூங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு, ஒரு 6:30 மணிக்கு, ஒரு 7 மணிக்கு ஒரு தூக்கம் கிடைக்கும். தூக்கம் இல்லை என்றால் அந்த நாள் ஃபுல்லாக சோர்வாக இருக்கும். நம்ம ஆண்டவரே ஓய்ந்திருந்தார், எல்லா வேலைகளையும் செய்துட்டு ஓய்ந்திருந்தார். ஓய்வு நமக்கு ரொம்ப தேவை. அது கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, நமக்கு தந்த கிஃப்ட்டு. தமக்கு பிரியமானவருக்கு நித்திரையை கொடுப்பாராம். அப்போ நித்திரை கர்த்தர் தருகிறது. அந்த நித்திரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
எனக்கு நிறைய பேர் தூக்கம் வராமல் ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுக்காங்க, தூக்க மாத்திரைகள். எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாலே தூக்கம் வந்துடுங்க, இவ்வளோ தான் விஷயம். ஆனால் இந்த தூக்கம் மிஞ்சுறது தான் ஆபத்து. அப்போது நீங்கள் இயற்கையாகவே நைட்டு மிட் நைட் 2 மணிக்கு செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு கேம் விளாண்டுட்டு சீரியல் பார்த்துட்டு ஊரை சுற்றிட்டு வந்துட்டு தூங்கும்பொழுது 5 மணிக்கு எழும்பவே முடியாது, 10 மணிக்கு தான் எழும்புவாங்க. அப்போ நம்ம தூக்க ஷெடியூலை மாற்றணும். அதே மாதிரி நைட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. 12 மணி 11:30 மணி 2 மணி 1 மணி வரைக்கும் கதை விடுவாங்க. இப்போ தூங்கினா காலைல 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்க முடியுமா? அப்படி கண்டிஷனாக எழும்பி ஜெபித்தீங்கன்னா அந்த நாள் நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் 2 மணி வரைக்கும் நல்லா கதை அடிச்சுட்டு 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் ஃபுல்லாக நேற்றுக்கு பேசின அந்த கதைகளுடைய சத்தம் அடங்காமல் இருக்கும். எவ்வளோ சத்தத்தை நீங்கள் குறைக்க முடியுதோ அவ்வளோ நல்லது. சாயந்தரம் 7 மணிலேருந்தே உங்கள் சத்தத்தை குறைக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் கல்யாண வீடு அது இதுன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வருவாங்க. எல்லாம் போயிட்டு வந்து தூங்கும் பொழுது அவங்க தூங்கினாலும் உள்ள மார்க்கெட்டுக்கு சத்தம், சொந்தக்காரங்களுக்கு சத்தம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சப்கான்சியஸ் உள் மனசில், ஆள் மனசில் அந்த இன்ட்யூஷன், உள் உணர்வு எல்லாமே அந்த கனவுகளில் மிதந்து கொண்டு இருக்கும். அவர்களுக்கு பிடிச்ச காரியம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ வேதம் அவர்களுக்கு பிடிக்காது, உலக விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. காரணம், அவர்கள் தினமும் செய்யக்கூடிய அந்த உலக விஷயம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, காலையில் எவ்வளோ இயற்கை அமைதியாக இருக்குது, மத்தியாலம் அப்படியே கொஞ்சம் சத்தம் உருவாகுது, மக்களினுடைய சத்தம். அப்படியே சாயந்தரம் அமைதியாகுது. இந்த சாயந்தரம் அமைதியாகும் பொழுது நீங்களும் அமைதியாகணும். உங்களையும் ஒதுக்கி ஒரு இருண்ட இடத்துக்கு வர ஆரம்பிக்கணும். உங்களை நேசித்த, உங்களுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். ஜெபித்துட்டே நீங்கள் தூங்கணும். வேதத்தை வாசித்துக்கிட்டே தூங்கணும். நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, தூக்கம் தன்னாலே வரும். ஏன்னா பைபிளை வாசிக்க 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 உங்கள் மாம்சம் வாசிக்க விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை மிஞ்சி மிஞ்சி நீங்கள் ஃபைட் பண்ணி வாசித்துக்கிட்டே இருப்பீங்களா, தன்னாலே தூக்கம் வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கள் பைபிள் வாசித்தாலே தூக்கம் வரும். இது ஒரு போராட்டம் தான். ஆனால் நீங்கள் வாசித்துட்டு தூங்குங்க, அதில் அல்ல தானே. நீங்கள் வாசித்துக்கிட்டே இருக்கும் பொழுது பைபிள் வாசித்துட்டே தூங்குறது அவ்வளோ ஆசீர்வாதம். அப்படியே கர்த்தர் கொடுக்குற சொப்பனங்கள் வரும். ஜபத்திலே தூங்கி விழுறது அவ்வளோ ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கையை நம்ம பெற வேண்டும். அப்போ தான் நம்ம எழும்ப முடியும். அப்போ நம்ம எதற்கு விட்டு கொடுக்குறோமோ அதுக்கு தான் அடிமையாக இருப்போம். ரோமர் 6:16 சொல்லுகிறபடி, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கோ இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கோ எதுக்கு நம்மளை விட்டு கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ. அப்படின்னா தூக்கத்துக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா தூக்கம் உங்களை அடிமையாக்கும். ஜெபத்திற்கு விட்டு கொடுத்து அதிகாலையில் எழும்புகிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களை அடிமையாக்கும். நீங்கள் குட் அடிக்ஷன்லேயும் இருக்கலாம், பேட் அடிக்ஷன்லேயும் இருக்கலாம். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உலக ரீதியாக 21 நாள் நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு கேரக்டராக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல ஜெபத்தோடு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் 6 மணிக்கு எழும்புவேன். ரொம்ப நம்ம ஏர்லியாக எழும்ப வேண்டாம், 4 மணி 5 மணிலாம் வேண்டாம். நீங்கள் 7 மணி 8 மணிக்கு 9 மணிக்கு எழும்புகிற ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா ஒரு 7 மணி 6 மணி வச்சுக்கோங்க. ஏன்னா 9 மணிக்கு எழும்புறதுக்கு 6 மணி 7 மணி எவ்வளோ பெட்டர். இல்லை நீங்கள் நார்மலாக 7 மணிக்கு எழும்புறீங்க, நான் 5 மணிக்கு எழும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 மணிக்கு எழும்புங்கிற நீங்கள் 5 மணிக்கு எழும்புறத முயற்சி பண்ணுங்கள். ஆனால் தூங்குகிற நேரத்தை கூட்டுங்க. இரவு 9 மணி 10 மணிக்கு தூங்கிடுங்க. 10 மணிக்கு மேலே எந்த தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஊழியம் செய்யலைன்னா நீங்கள் முடிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கணும். நான் மிட் நைட்டில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, மிட் நைட்டில் உட்காந்துட்டு அதிகாலையில் கொட்டை விட்டுருவாங்க. அப்போ முக்கால்வாசி நீங்கள் அதிகாலையில் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு காலையில் உள்ள கிருபை கிடைக்கும். என்ன தான் நீங்கள் மிட் நைட்டு 12 மணி 1 மணிக்கு ஜெபித்தாலும் அதிகாலையில் ஜெபிக்கிற மாதிரி வராது. இப்போ நீங்கள் நல்லா களைப்போடு இருக்கிறீங்க, ஆனால் 12 மணி ஆகிட்டு, ஐயோ அதிகாலையில் ஆகிட்டு நீங்கள் ஜெபிக்க உட்காந்திங்கன்னா அந்த நாளில் உள்ள அவ்வளோ ப்ரெஷரும் உங்கள் சிந்தனையில் இருக்கும். யாராவது பேசின பேச்சு இருக்கும். அப்போ ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் நினைவு வரும். பெட்டர் நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்கன்னா உங்கள் நினைவு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிரும். உங்கள் உடம்புகளுக்கு எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இப்போ எழும்பும் பொழுது நேற்றுக்கு நடந்த விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அது நினைவு வராது, புதுசாக இருக்கும். அப்போ அந்த புதிய சிந்தனையோடு ஜெபிக்கிறத முதல் காணிக்கையாக நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற மாதிரி காலையிலே எழும்பணுன்னா முதல் காணிக்கை. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் இரவு நேரம் சீக்கிரம் தூங்கணும். நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழும்பணும்னு நினச்சிட்டிங்களா, அதுக்காக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம்னாலும் தூங்குங்க. அப்போ உங்களுக்கு தூக்கமே என்ன செஞ்சிடும், போயிடும். ஐயோ இதுக்கு மேலே தூங்க முடியாதுன்னு சொல்லி 4:30க்கெலாம் எழும்பிடுவீங்க. அப்போ சீக்கிரமாக தூங்க பாருங்கள். இல்லை எனக்கு வாய்ப்பே கிடையாது, நைட்டு 10 மணிக்கு மேலே தான் என் கணவரே வருவார், அவருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் தூங்க லேட் ஆகிரும் அப்படின்னு சொன்னால் மத்தியால நேரம் கொஞ்சம் தூங்கிடுங்க. மத்தியால நேரம் என்ன செய்யுங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி சினிமா எதுவும் பார்க்காம போய் படுத்துருங்க. ஒரு 1 hour படுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், நைட்டு நேரம் அந்த கணவர் சாப்பாடு கொடுக்குற அந்த 1 மணிக்கூறும் நீங்கள் தூங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்கு தூங்கினாலும் வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்கன்னா ஒரு 6-6:30க்கு எழும்புங்க. அது ஒரு தவறும் இல்லை, உங்களுக்கு உடலுக்கு தேவை இருக்கிறது.
ஆனால் உங்களுக்கு எலும்பி ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்குதுன்னா நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. தூங்கும் பொழுது அந்த கதை ஒரு கதை அந்த கதைன்னு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எழும்ப முடியாது. 5 மணிக்கெலாம் எழும்ப முடியாது, 4 மணிக்கு கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ஜெபிச்சுட்டு சோத்திரத்தோடு படுத்திங்கன்னா ஆண்டவர் 3:30க்கே எழுப்பாட்டி விடுவார், ஒரு 4 மணிக்கு எழுப்பாட்டுவார். அந்த ஒரு சத்தம் கேட்கும். இப்படி தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம தான் விட்டு கொடுக்கணும். நம்ம தான் தூக்கத்தை ஜெயிக்காமல் நம்ம தான் முயற்சி எடுக்கணும். கர்த்தர் தானாகவே செய்ய மாட்டார். யோசித்து பாருங்கள், என் கர்த்தர் எனக்கு இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்து தரட்டுன்னு சொன்னோன்னே சமையல் அறையில் ஒரு தூதன் வந்து சாம்பார் செஞ்சு தரானா? அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். என் ஆண்டர் என்னை குளிப்பாட்டி விடட்டும், அதை ஆண்டவர் செய்ய மாட்டார். தூக்கத்தில் மட்டும் ஆண்டர் எழுப்பாட்டி விடட்டும்னு சொல்கிறோம், அதையும் நம்ம தான் செய்யணும். ஒரு ஊழியர் சொன்னார், நம்ம தண்ணி குடிக்கிறோம், தாகம் எடுத்தா, சாப்பிட்றோம் பசிச்சா, ஆனால் ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லலை, பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லலை. சாப்பிட முடியுது, தண்ணி குடிக்க முடியுது, ஆனால் ஜெபிக்க மட்டும் முடியலன்னு சொல்கிறோன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நம்ம அதுக்கு முக்கியம் கொடுக்கல. அதுக்கு வந்து நமக்கு புரியல ஏன் ஜெபம் தேவை. நம்ம யோசிக்கும், சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு பண்ணிக்கிடுவோம். இப்படி மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சம் நம்மளை ஜெயித்திருக்கு. தேவ ஜனங்கள் இந்த மாம்சம் என்ற அரக்கனை ஜெயிக்கணும், இந்த மாம்ச சிந்தனையை ஜெயிக்கணும். அதற்கு தான் மறுபடி பிறக்கணும், அதுக்கு தான் ஆவியினால் நடத்தப்படணும், அதுக்கு தான் வேத வசனத்தை வாசித்து இந்த ஆவிக்குரிய உணவாகிய இந்த உணவை நம்ம ஆவிக்கு கொடுத்து 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 ஆவியை பலப்படுத்தி நீங்கள் எழும்பணும். அப்படி எழும்புனீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பழகிடுவீங்க. இந்த புல்லாங்குழல் ஊதுற மாதிரின்னு ஒரு தேவ ஊழியர் சொல்வார். புல்லாங்குழலை எடுத்து ஊதுனோன்னே முதல்ல காற்று தான் வரும், வெளியே இசை வராது. அந்த விசில் இசை வரணும்னா அது பழக்கத்தில் தான் வரும். இதே போல் தான் தேவஜனமே, நீங்கள் தூக்கத்தை ஜெயிக்கிறது ஒரு நாள் நடக்காது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ அந்த ஊழியர் சொன்னார், நான் 21 நாள் முயற்சி பண்ணேன், 22ஆம் நாள் சோர்ந்து போயிட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? 21 நாள் முயற்சி பண்ணியும் 40 நாள் முயற்சி பண்ணி நீங்கள் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்கள் உள்ளம் எதை விரும்புகிறதுன்னு பாருங்கள். 21 நாள் நீங்கள் தூக்கத்தை ஜெயிக்கணும்னு ஒரு வெறியில் இருந்திருப்பீங்க. 22ஆவது நாள் நல்லா தூங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தூங்கியிருப்பீங்க. அப்போ உங்கள் உள்ளம் எதை நேசிச்சு? தூக்கத்தை நேசிச்சு. அப்போ நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதுக்கு தான் அடிமையாக இருப்பீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, எதுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடிமையாக இருவீங்க. 21 நாள் கேரக்டர் பில்ட் ஆகிருக்கும், 22ஆவது நாளும் புஷ் பண்ணணும். அப்படியே புஷ் பண்ணி தினமும் போகணும், முன்னாடி முன்னேறணும். முன்னேறது கஷ்டம்தான். அலையில் எதிர்நீச்சல் அடிக்கிறது கஷ்டம், அலை போக்கில் போகிறது ஈஸி. அலை அடிக்கிற இசையில், காற்று அடிக்கிற இசையில், அப்படியே இசையிலையும் நம்ம கடல் போக்கில் போகிறது ஈஸி. ஆனால் அதை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறது கஷ்டம். அதனால் இது தானாக நடக்காது. உங்களுடைய முழு ஒத்துழைப்பு ஆண்டவருக்கு தேவை. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் தூக்கத்தை ஜெயித்து நிற்பீங்க, தூக்கத்தின் ஆவியை ஜெயிப்பீங்க, சோம்பேறித்தன ஆவியை ஜெயிப்பீங்க, தரித்திரத்தை ஜெயிப்பீங்க, ஜப ஆவி உண்டாகும், இடைவிடாமல் ஜெபிக்கிற நபராக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பேட்டர்ன் உண்டாகும். நான் சொன்னபடி 75 வயசு ஒரு நபர் வாழ்கிறாங்கன்னா 6 மணிக்கூர் அவங்க தூங்குறாங்கனாலே 18-19 வருஷம் போயிடும். அதே 10 வருஷம் அவங்க தூங்குறாங்கன்னா, 10 மணிக்கூர் தினமும் தூங்குறாங்கன்னா அவங்களுடைய 75 வருஷத்தில் 31 வருஷம் வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ தேவ ஜனங்களே, இதை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம லைஃப்பில் சில ஆண்டுகளை, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நீங்கள் நினச்சா தூக்கத்தில் கவனமாக இருந்தால் காப்பாற்ற முடியும். அது தேவனுக்காக செயல்படும், அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படலாம். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். இது ரொம்ப அருமையான விஷயம். கர்த்தர் நமக்கு 70 ஆண்டுகள் தந்தாலும் 50 ஆண்டுகள் தந்தாலும் உங்கள் தூக்கத்தை குறைச்சிங்கன்னா அது பயன்படலாம், தேவனுக்காக பயன்படுத்தலாம். 50 ஆண்டுகள் தரார் ஆண்டவர், நீங்கள் தினமும் 10 மணிக்கு தூங்குனீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஆனால் அதே 50 ஆண்டு தந்தாலும், நம்ம எத்தனை வயசு வாழ போகிறோம் தெரியல, 60 ஆண்டு தந்தாலும் நீங்கள் குறைஞ்ச தூக்கம், முடிந்த லெவல் 6 மணிக்கூர் 5.5 மணிக்கூர், முடிஞ்ச லெவல் நல்ல கவனமாக தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு உலக அது என்ன சொல்ல, ஆசிரியர் ஒரு ஆள் சொன்னார், நான் 3 மணிக்கூர் தான் தூங்குறேன்னு. அப்போது ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஐயா 3 மணிக்கூர் தூங்குறீங்க? உடம்பு ரிப்பேர் பண்ணி சரியாக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், என் உடம்பை நான் ரிப்பேர் ஆக்கினா தானே நான் ரிப்பேர் பண்ணணும், நான் ரிப்பேரே ஆக்க மாட்டேன்னு சொன்னார். எப்படி ரிப்பேர் ஆகுது? நம்ம கண்களை தேவையில்லாத ஒளிமயமான டிவிகள், ப்ளூ லைட்ஸ் உள்ள செல்ஃபோன் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கண் பலவீனப்படுது, அந்த நரம்புகள் பலவீனப்படுது. அப்போ நம்ம தூங்கணும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிடும் பொழுது உடம்பு பெருசாகுது, அப்போ அதிகமாக தூக்கம் வருது. அதை நம்ம ரிப்பேர் பண்ணுறோம், அது நம்ம சரியாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அது தாறுமாறாக ஆகுது. அந்த நபர் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டார், தேவையில்லாததை பார்க்க மாட்டார், அவருக்கு செல்ஃபோனே கிடையாது, அவ்வளோ தானே.
அப்போ உடம்பு வந்து நம்ம எவ்வளோ பலவீனப்படுத்துகிறோமோ அவ்வளோ நேரம் அது சரியாக்குறதுக்கு எடுத்துக்கொள்ளும். நீங்கள் உடம்பை பலவீனப்படுத்தலை, தேவையில்லாததை சாப்பிடலை, தேவையில்லாததை பார்க்கலை, கெட்டதை நினைக்கல, யாருக்கும் தீங்கு நினைக்கல, ஒழுங்காக ஜெபிக்கிறீங்க, வாழ்கிறீங்கன்னா உங்கள் உறுப்புகள் நல்லா இருக்கும். நீங்கள் அதிகாலையில் எழும்பி 5:30 மணிக்கு தூங்கினாலும் உங்களுக்கு அது போதுமானது. நல்ல உடல் உழைப்பு இருக்குது, நல்ல கரெக்டான ஆகாரம் எடுக்கிறீங்க, சுகரான ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு 5:30 மணிக்கு 6 மணிக்கு தூக்கம் போதும். நீங்கள் 10 மணிக்கு 8 மணிக்கு தேவையில்லை. ஆனால் உங்கள் உடம்பை தாறுமாறாக நாசாக்குறீங்க. எப்போ ஒரு நாளில் 8 டீ 10 டீ சீனி உள்ள டீ குடிக்கிறீங்கன்னா உடம்பு நாசாகும். தேவையில்லாத எண்ணெய் நிறைந்த பாமையில் ஊற்றின சாப்பாடுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கிடச்சதெல்லாம் வாயில் போட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா உடம்பு நாசாக தான் செய்யும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உடம்பு ரொம்ப நேரம் தூங்க தான் செய்யும். தூக்கத்தில் இருந்து எழும்ப முடியாது. அப்போ நீங்கள் உடம்பை ரிப்பேர் ஆக்காமல் அதை பிரச்சனைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒத்து வரும். ஏன்னா இது தேவன் தங்கும் ஆலயம். அதனால் நம்ம இஷ்டப்படி இந்த சரீரத்தை நம்ம நாசாக்கக்கூடாது. நாசாக்கினா அதனுடைய விளைவை நீங்கள் தான் சந்திப்பீங்க. அதனுடைய விளைவு தான் நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் கேன்சர், அந்த கேன்சர், பிரெயின் டியூமர் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக்கு, கண்ணு தெரியாமல் போகிறது காரணம் எல்லாம் இந்த உலக விஷயங்கள். சினிமா பார்க்குறது, அதை பார்க்குறது, டிவிக்கு கிட்ட இருந்து பார்க்குறது, செல்ஃபோனை நோண்டுறது, கண்ணு கிட்ட வச்சு நோண்டுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்து. இது எல்லாவற்றிலிருந்து விலகி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சா, நீங்கள் கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணால், உங்கள் ஆவியை மெயின்டைன் பண்ணால், வசனத்தை கொடுத்து உங்கள் ஆவியை பலப்படுத்தினா மாம்சம் கண்டிப்பாக தோக்கும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் தூக்கத்தை ஜெயிக்க முடியும். இவ்வளோ தான் விஷயம். நம்ம ஒரி பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. மாம்சத்தை ஜெயிங்க, ஆவியில எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்க. இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் உங்களுக்கு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். இணைந்திருப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.